தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 60% குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லா எம்எல்ஏவுக்கும் தெரியும், எதிர்க்கட்சிக்காரனுக்கும் தெரியும், எல்லா காவல்துறைக்கும் தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும், சிஎம்முக்கு குறிப்பாக கூடுதலாகவே தெரியும். ஏங்க ஒவ்வொன்றும் 200 அடி பள்ளத்தில் இருக்குதுங்க, 200 அடி பள்ளங்க ஒவ்வொன்றும். இது நீதிமன்றத்துக்கு தெரியாமல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அரசுக்கு தெரியாமல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க இதன் மூலிமா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மக்கள்லாம் வந்து கழட்டிட்டானா வந்து எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தான்? இந்த குவாரிகள் எல்லாமே அமைச்சர்கள் அவங்களுக்கும் எல்லா நாயங்களுக்கும் இது பங்கு இருக்குது. எவன் யோகியன்னு சொல்லுங்க, ஒருத்தன் காட்டுங்க, இவன் யோகியன்டான்னு காட்டுங்க. உங்களில் யோகியவான்கள் முதல் கல்ல ஏறியங்கள்னார்ல, எவனா ஒருத்தன் யோகியம் வெளியில் வந்து பேச சொல்லுங்களேன். திமுக அமைச்சரா அதிமுக எவனா இருக்கட்டுமேங்க, யாருங்க யோகியம்? இதில் ஒரு குறைஞ்சபட்ச கோபம், ஒரு மனிதாபிமானம் கூட இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, யாருமே இதை பற்றி பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாடு, இதை நம்புடான்னு சொல்கிறானுங்க நம்மளையும். அதான் இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மினரல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இது தாசில்தாரில் இருந்து கலெக்டர் வரலுமே இந்த லிங்க்கில் தான் அது வரும். இதோட கண்ட்ரோல்ன்றது இந்த லிங்க்கில் தான் வரும். இதில் காவல்துறைக்கு எந்த வகையிலுமே தொடர்பு கிடையாது. அப்புறம் அவங்க பிடிக்கிறாங்க. காவல்துறை ஏன் பிடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கலெக்டரேட்டில் இருந்து தாசில்தாரில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது தான் அந்த வேலையை செய்வாங்க. ஓகே, அவங்க சொல்லி அவங்க செய்கிறாங்க. அப்படி தான் இது பண்ண முடியும் இல்லையா? தன்னிச்சையாக எந்த போலீஸும் பிடிக்க மாட்டாங்க. ஏன் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா காவல்துறைக்கும் காவிரியை நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பறி கொடுத்துட்டோங்க அப்படின்னா அதில் புரிஞ்சிக்க முடியுது. காவிரியை நம்ம கண்ணு முன்னாடியே காவு வாங்கிட்டோம். காவிரியே காணடிச்சிட்டோம். காவிரியே கிடையாது. இன்னைக்கு வந்து நகரங்களோட கழிவுகள் ஓடக்கூடியதாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு காவிரியோட நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா 2 லட்சம் கண்ணாடி தாங்கக்கூடிய சக்தி அந்த காவிரிக்கு உண்டு. அது ஆசியாவிலேயே மிகப்பெரிய கூவமாக மாறப்போகுதுன்னு சொல்ல வரேன். காவேரி அது உயிர்ப்பு தன்மையை போயிடுச்சுங்க. இது எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியார் முதலாளிகளுக்கும் அரசும் இணைஞ்சு அந்த காவேரியை கதற கற்பழிச்சாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு பெரியார் சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் திருச்சியில் இருக்க ஒரு கல்குவாரிக்கு நிருபரா செய்தி சேனல்லேருந்து போனவங்க தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. அது என்ன நடந்தது, பின்னணி விவரங்கள் பற்றி பகிர்ந்துக்காங்க சார். அதாவது இந்த ஆத்து மணல் கொள்ளை, அதே மாதிரி நில வளத்தை கொள்ளையடிக்கிறது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நேற்று வரல. ஏறக்குறைய ஒரு 20-25 வருஷமாக இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 90கள் இறுதியிலேருந்து தொடர்ந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, அளவு கம்மியாக இருந்தது. யார் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுவாங்க. போலீஸும் அப்போ ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க. போலீஸ்க்கு இந்த துறைக்கும் போலீஸ்க்கும் தொடர்பே கிடையாது. இது மினரலில் வந்துடுது. ஓகே. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. நான்லாம் கிராமத்துலேருந்து வரக்கூடிய ஆள் தான். இரவு நேரங்களில் மாட்டு வண்டியில் மண்ணை அடிச்சுட்டு போனால் அந்த மாட்டு வண்டிகளில் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு சீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ இருக்குது. அப்புறம் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகும்? அதான் இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மினரல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இது தாசில்தாரில் இருந்து கலெக்டர் வரலுமே இந்த லிங்க்கில் தான் அது வரும். இதோட கண்ட்ரோல்ன்றது இந்த லிங்க்கில் தான் வரும். இதில் காவல்துறைக்கு எந்த வகையிலுமே தொடர்பு கிடையாது. அப்புறம் அவங்க பிடிக்கிறாங்க. காவல்துறை ஏன் பிடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கலெக்டரேட்டில் இருந்து தாசில்தார்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது தான் அந்த வேலையை செய்வாங்க. ஓகே, அவங்க சொல்லி அவங்க செய்கிறாங்க. அப்படி தான் இது பண்ண முடியும் இல்லையா? தன்னிச்சையாக எந்த போலீஸும் பிடிக்க மாட்டாங்க. ஏன் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா காவல்துறைக்கும் கட்டிங் போயிடும். இன்னும் நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டி, இதோட தீவிரத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா, காவேரி அதன் ஓடு பாதையிலேயே வச்சு புதைச்சிட்டாங்க. இப்போ வர்றது காவேரியே கிடையாது. அது காவேரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காவேரி மாதிரி அது ஒரு ஏரி, அவ்வளோதான். காவேரியெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் அந்த ஒரு பாலத்திலேருந்து காவேரியை ஒரு லாங் ஷாட்டில் இருந்த ஒரு ஈகிள் வியூவிலேருந்து காவேரியை பார்த்தீங்கன்னா, காவேரி ஆற்றுக்குள்ளே மரம் முளைச்சி கிடக்கும். 6 மேடு தட்டி போயிடுச்சு. 100கணக்கான மீன் இருந்தது. காவேரி கரையெங்கும் மரங்களாகவும் மீன்களாகவும் பறவைகளாகவும் அதோட எக்கோசிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன சொல்லுவாங்க, அது பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க. ஒன்றை தின்று ஒன்றுன்னு. காவேரியில் வாழை மீன் இருக்கும், கொக்கு மீன் இருக்கும், நண்டுகள் இருக்கும், இறால் இருக்கும், அதை சார்ந்து வாழக்கூடிய பாம்புகள் இருக்கும், அதை சார்ந்து வாழக்கூடிய பறவைகள் இருக்கும். இந்த எக்கோசிஸ்டம் டோட்டலாகவே அடிபட்டு போச்சு. காவிரியை நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பறி கொடுத்துட்டோங்க அப்படின்னா அதில் புரிஞ்சிக்க முடியுது. காவிரியை நம்ம கண்ணு முன்னாடியே காவு வாங்கிட்டோம். காவிரியே காணடிச்சிட்டோம். காவிரியே கிடையாது. இன்றைக்கி வந்து நகரங்களோட கழிவுகள் ஓடக்கூடியதாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு காவேரியோட நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா 2 லட்சம் கண்ணாடி தாங்கக்கூடிய சக்தி அந்த காவேரிக்கு உண்டு. காவேரியை வந்து கூவம் ஆறு மாதிரி சொல்லிட்டீங்க.
அது ஆசியாவிலேயே மிகப்பெரிய கூவமாக மாறப்போகுதுன்னு சொல்ல வரேன். காவேரி அது உயிர்ப்பு தன்மை போயிடுச்சுங்க. இது எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியார் முதலாளிகளுக்கும் அரசும் இணைஞ்சு அந்த காவேரியை கதற கற்பழிச்சாங்க, வன்புணர்வுக்கு உட்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தலைமுறையிலே நடந்தது. இந்த 25 வருஷத்தில் தான் காவிரி தன்னோட இறுதி மூச்சை வந்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்குது. ஒன்று, இந்த காவிரி எப்படி பறி கொடுத்தோமோ அதுபோல் இந்த பூமியையும் நம்ம பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை வளம்னு சொல்லக்கூடியது ஏறக்குறைய கீழே 100 அடி 200 அடி வரலும் இவங்க வந்து குவாரின்ற பேரில் நோண்டி எடுக்கிறாங்க, எம்சாண்டுன்ற பேரில் நோண்டி எடுக்கிறாங்க. இந்த காவேரி நம்ம கண்ணு முன்னாடி காணா போனதுக்கும் இந்த குவாரிகள் இருக்கிறதுக்கும் நமக்கு தெரியாமல் இருக்குதா? பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை குவாரி ஓனர்களாக இருக்கட்டும், அல்லது நீதிமன்றமாக இருக்கட்டும், அல்லது கலெக்டர்லேருந்து ஆர்டிஓலேருந்து தாசில்தார் வரலும் இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குதா அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம இயற்கை வாழ்வாதாரங்கள் சூறையாடப்படுது. தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 60% குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லா எம்எல்ஏவுக்கும் தெரியும், எதிர்க்கட்சிக்காரனுக்கும் தெரியும், எல்லா காவல்துறைக்கும் தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும், சிஎம்முக்கு குறிப்பாக கூடுதலாகவே தெரியும். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா இதை விட அப்புறம் என்ன வேற என்ன வேலை பார்க்குறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக ஒட்டு மொத்தமாக இது எல்லாமே இயற்கை வாழ்வாதாரங்கள் சூறையாடப்படுது. அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரர்கள் முதற்கொண்டு மாதம் பணம் போயிடும், அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ட்டுக்கு போயிடும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஊர், அதெல்லாம் வாங்குறவனாச்சு கொடுக்குறவனாச்சு, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பகுதி வழியாக லாரி கடந்து போகும், லோடு ஏற்றிட்டு போகும், அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து அந்த குவாரி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அமைஞ்சிருக்கும். அந்த குவாரி இயங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஊரோட அனுமதி வேணும். அந்த ஊருக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஊருக்கு ஒருத்தர் நெஞ்சை நிமித்திட்டு நான் ரவுடி தெரியுமான்னு சுற்றிக்கிட்டு இருப்பான். சில பேர் லெட்டர் பேட் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். சில பேர் இதுக்குன்னே ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸ்ட்னு இருப்பான். அப்புறம் ஊர் பொதுமக்கள், இவனுங்க எல்லாத்துக்கும் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுத்துட்டா போதும். இந்த ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த லோக்கலில் நெஞ்சை நிமித்திட்டு நான் பெரிய ஆள் தெரியுமான்னு சுற்றிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, இவனுக்கு எல்லாமே மாதம் பணம் போயிடும். அதுவும் இல்லாமல் எல்லா பத்திரிகைக்காரனுக்கும் பணம் போயிடும். இப்போ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இது அப்படியான இதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குவாரியை அவங்க வந்து ஒரு ட்ரோன் வியூவில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய அங்கே தொலைபேசி உரையாடல் இதெல்லாமே 2 பேர்த்துக்குமான ஒரு முரண்பாடாகுது. ஒரு கைகலப்பு அடிச்சிடுறாங்க. சரிங்களா? நான் கேட்கக்கூடியது என்னன்னா, நிருபரை தாக்குனாங்க, ஒரு 4வது ஜனநாயக தூண் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது, இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டாங்க. இப்போ என்ன நடந்துருச்சு, என்ன பண்ணிட்டீங்க, என்ன பண்ண முடிஞ்சுது? அந்த குவாரி முதலாளிகளுக்கு எதிராக உங்களால் ஒரு துரும்ப கூட அசைக்க முடிஞ்சுதா? நியூஸ் உள்ள வந்துருச்சுல, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரைட் வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் 1000 நியூஸ் தரேன், நியூஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இல்லை, இப்போ நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும்ல. எந்த பத்திரிகையாளருக்கு விழிப்புணர்வாக இருக்கும்? பணம் வாங்காத பத்திரிகையாளர்களுக்கு. அப்படி யார் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு 10 பேர் சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இந்த டோட்டல் சிஸ்டம் வந்து இந்த கரெக்டாக நிற்குது. புரியுதுங்களா? நான் தான் சொல்கிறேன்ல, இதுதான் காவிரி விஷயத்திலே நடந்துச்சு. அந்த ஊர், அந்த காவிரி ஆறு ஓடுகின்ற பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களுக்கும் கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளை வளர்த்து விடுவது, அவர்களுக்கு பணம் கொடுப்பது, லோக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்ற பேரில் உட்காந்துட்டு ஆர்டிஐ போட்டுக்கிட்டு அவனை மிரட்டி அவன்கிட்ட இருந்து பணம் வாங்குறது, இது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், எல்லா அச்சு ஊடகங்களுக்கும் தெரியும், காட்சி ஊடகங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இதை அனுமதிச்சாங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ சொன்னீங்கல்ல, பேசின ஆடியோவில் ஒரு சிக்கலாச்சு அப்படிங்கிற மாதிரி, என்ன விஷயம் சார் அது? ஒன்றும் கிடையாது, திட்டுறதை இது பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. உள்ளே போயிருக்காங்க, யாரான்னு கேட்குறாங்க. நான் இது மாதிரி பத்திரிகையிலேருந்து வரேன், டிவியிலேருந்து வரேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ யாரா எப்படா வரலாம், உள்ளே வரலாம், ஆச்சா போச்சான் ரசாபாசமாக அங்கே வந்து சம்பவங்கள் நடந்துருக்குது. இதெல்லாம் விட்டுங்க, நீங்கள் இது பேசு பொருளே அல்ல, இதை வந்து நீங்கள் சென்சேஷன் ஆக்க முயற்சி பண்ணுறீங்க. நான் கேட்குறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த குவாரி இப்படி இயற்கையின் மடியில் துளையிட்டது யார்? இவ்வளவு இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? இல்லை, இது இந்த விஷயத்துக்கு ஏங்க ஒவ்வொன்றும் 200 அடி பள்ளத்தில் இருக்குதுங்க, 200 அடி பள்ளங்க ஒவ்வொன்றும். இது நீதிமன்றத்துக்கு தெரியாமல் நடக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அரசுக்கு தெரியாமல் நடக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க இதன் மூலிமா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மக்கள்லாம் வந்து கழட்டிட்டானா, வந்து எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தான்? இது என் நாடு, என் பூமி, இது என் மக்கள், இது என் முன்னோர்களுக்காக அவங்களோட சுவாச காற்று இங்கே தான் இருக்குது. ஏன் தாயை எப்படா நீ வந்து மானபங்கப்படுத்தலாம்? என் தாயின் மார்பில் எப்படா நீ தொலையிடலாம்? என் தாயை எப்படா நீ வெட்டி எடுக்கலான்னு ஒரு நாய்க்காவது ரோசம் வந்துச்சா? இந்த செய்தி தான் வெளியில் வந்துருச்சே, மக்கள் திரண்டுட்டானா? சார், இப்போது இந்த விஷயத்துக்கு உண்டான அடிப்படை கரு நீங்கள் சொல்கிற விஷயந்தான். அந்த அடிக்கிற நேரத்தில் அங்கே என்ன நடந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் தான் சொல்கிறேனுங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க அதை படம் பிடிக்க போகிறாங்க.
இப்படி வந்து சட்டவிரோதமாக இந்த குவாரி இருக்குது, அனுமதிக்கப்பட்ட அளவை விட இவங்க வெட்டி எடுக்கிறாங்கன்றாங்க. அதை போய் கேட்குறாங்க. கேட்கும்போது பிரச்சனையாகுது. அது வெளி ஊடகத்துக்கு வெளிச்சத்துக்கு வெளியில் வருது. இது யூஸ்வலாக நடக்குது. இது மாதிரி நான் தான் 60-70% குவாரிகள் சட்டவிரோதமாக தான் நடக்குது. நான் தான் சொல்கிறேன், நீ என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறேன். குறைஞ்சபட்சம் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் பயன்படுத்திக்கிட்டு அந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு கோவம் வந்துச்சா? அப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் செய்தி வந்தோடனே அப்படியே பரபரப்பாக ஆனதுக்கப்புறம் எல்லாம் கழட்டிட்டானுங்களா, வந்துட்டு வரிசையில் வந்து நின்ட்டானுங்களா, மக்கள் போராடிட்டானா? எல்லாத்தையும் கரப்டாக்கி வச்சுருக்கீங்க. இந்த டோட்டல் சிஸ்டமே இந்த கரப்டாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். இந்த குவாரிகள் எல்லாமே அமைச்சர்கள் அவங்களுக்கும் எல்லா நாயங்களுக்கும் இது பங்கு இருக்குது. எவன் யோகியன்னு சொல்லுங்க, ஒருத்தனை காட்டுங்க, இவன் யோகியன்டான்னு காட்டுங்க. உங்களில் யோகியவான்கள் முதல் கல்ல ஏறியங்கள்னாருல, எவனா ஒருத்தன் யோகியம் வெளியில் வந்து பேச சொல்லுங்களேன். யார் சார்? திமுக அமைச்சரா? அதிமுக எவனா இருக்கட்டுமேங்க, அவங்க யாருங்க யோகியம்? இதில் ஒரு குறைஞ்சபட்ச கோபம், ஒரு மனிதாபிமானம் கூட இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, யாருமே இதை பற்றி பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாடு, இதை நம்புடான்னு சொல்கிறானுங்க நம்மளையும். இது ஒரு மோசமான அப்பட்டமான ஒரு மோசடிங்க இது. நான் தான் சொல்லல, காவேரியை அது ஓடு பாதையில் வச்சு புதைச்சிட்டானுங்க. இப்போ இந்த நிலத்திற்கான ஒரு சவக்குழியை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நாளைக்கு வேற ஒரு ஆட்சி, டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி வந்தாலுமே இது நடக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. எவனாவது ஒரு 15 மாதத்தில் பிறந்து வந்து நான் தேவகுமாரன்டான்னு நினச்சாலும் அது நடக்கும். இந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இதில் யாரும் விதிவிலக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். இங்கே உங்களுக்கு தேவை என்ன? ஒரு ரிஃபார்மிங் தேவைப்படுது. ஒட்டுமொத்தமாக இதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. எவனுக்குமே தன் தாய் நாட்டை பற்றியோ தாய் பூமியை பற்றியோ எந்த கவலையும் அக்கறையும் கிடையாதுன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி அரசியல்வாதி இருக்கானுங்கள்ல, அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆள போகிறவனாக இருக்கட்டும், ஆண்டவனாக இருக்கட்டும், பத்திரிகைக்காரனாக இருக்கட்டும், இல்லை மக்களாக இருக்கட்டும், ஒரு பொண்ணை நடு ரோட்டில் போட்டு கதற ஒருத்தன் வன்புணர்வுக்கு உள்ளாக்குறானா, அதை கண்டும் காணாமல் ஒருத்தன் கடந்து போகிறானா, அவனை மனுஷன் சொல்லுவீங்களா? அதுதானே இதுக்கு பொருந்தும். அதே போல் எல்லா பயிலும் கண்டும் காணாமல் தானே போகிறானுங்க. உங்கள் ஆத்தால ரோட்டில் வச்சு கையை பிடிச்சி இழுத்தா இப்படி போவானுங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கானா, எல்லாத்தையும் இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. மக்களை காயடிக்கப்பட்ட மாடுகளாக மாற்றியிருக்கிறாங்க. எவனுக்கு இங்கே கோபன்றது கிடையாது. வேணா காசு கொடுத்தா கோவப்படுவான், காசு கொடுத்தா காதல் பண்ணுவான். இவங்க காசு வாங்கிட்டு பேசாமல் இருக்காங்க. எல்லாமே இந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் அவன் சரியில்லைங்க, இவன் யோகியங்க, இல்லை இவன் சரியில்லைங்க, இவன் யோகியங்கள்லாம் நீங்கள் யாரையும் சொல்லவே முடியாது. எல்லாம் அப்படி தான் இருக்கிறான். அப்படி இல்லைங்க, பெரியார் சார் அவன் சொல்லுவதெல்லாம் தவறுங்க அப்படின்னா ரோட்டுக்கு வந்திருக்கணும்ல அத்தனை பேரும். அத்தனை அரசோட ஒட்டுமொத்த சிஸ்டமும் அங்கே போயிருக்கணும்ல, எதிர்கட்சிக்காரர் அங்கே போயிருக்கணும்ல, ஒட்டுமொத்த ஊடகங்கள் அங்கே போயிருக்கணும்ல. அது தமிழ் டிவி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சும்மா இருக்கிறான். புதிய தலைமுறை பிரச்சனைன்னு சொல்லிட்டு தந்தை டிவி சும்மா இருக்கிறானே. இவர்கள் எல்லாத்துக்குமான நாடு தானே இது. இவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி? பேரை கூட சொல்ல தெரியாதான். ஒரு டிவி, ஒரு தொலைக்காட்சி சேனல் போனது, ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனல் போனது. ஏன் அவன் பேரை சொன்னால் விளம்பரம் வந்துருமா? என்னடா பிரச்சனை அங்கன்னு கேட்டிங்கன்னா, உன் தாய் நாட்டு மார்பு அறுக்கிறான்டான்ற நான். இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க? ஒரு தனியார் தொலைக்காட்சி போனது, நிருபர் தாக்கப்பட்டார், இவ்வளோதாங்க யோகிதை. இவனுங்களுக்காக உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். வாய்ப்பெல்லாம் கிடச்சதுன்னா நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வெளியே பாருங்கள். இவனுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் நாசம் பண்ணிட்டானுங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தோழர்.